ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 5ல் 4 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5ல் 4 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. PQRங்கிறது Pங்கிற புள்ளி -1, -4, QB, C Rங்கிறது 5, -1 என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் என்க. மேலும் 2B + C = 4 எனில் B மற்றும் Cயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ரெண்டும் புள்ளிகள் நம்பர்ஸில் கொடுத்துட்டாங்க. இங்கே BC மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? BCயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சமன்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் கொடுத்துருக்காங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி கணக்குல எல்லாம் போட்டிருப்போம். என்ன? அதாவது 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என காட்டுக, அமையுமா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த 3 புள்ளிகளை வச்சு முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சு போட்டு கடைசியாக ஆன்சரில் 0 வந்தது அப்படின்னா அந்த புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும்னு சொல்லியிருப்போம். சரியா? இப்போ இங்கே என்ன அப்படின்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க இது ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் அப்படின்னு. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முக்கோணம் இப்போ PQR தானே, இந்த PQR இந்த முக்கோணத்தோட பரப்பு 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது அவங்க அது அமையும் புள்ளிகளான்னு கேட்டிருந்தாங்க, ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகளான்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த 3 புள்ளிகளை வச்சு முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம். 0ன்னு வந்தால் அது ஒரே நேர்கோட்டில் அமையும். இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம 0ன்னு வச்சுட்டு இந்த BC கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ போடலாமா? இப்போ பாருங்க, அதனால் இந்த முக்கோணம் PQRோட பரப்பு, PQRின் பரப்பு 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதலாமா? எப்படி எழுதுவோம்? 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3. முக்கோணத்துக்கு 3 புள்ளிகள் தான், அதனால x3 y3யோட ஸ்டாப் பண்ணிட்டு இதை மறுபடியும் இன்னொரு தடவை எழுதணுமா? x1 y1. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு எப்படி நம்ம அம்புக்குறி போடுவோம்? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வர அம்புக்குறியை போடணும், அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகிற அம்புக்குறியை போடணும். இப்போ இதுக்கான நம்பர்ஸ் எடுத்து எழுதிடலாமா? அது இதிலிருந்து தானே, இது x1 y1, இங்கே x2 y2 x3 y3. ஓகேவா? இப்போ 1/2 இன்ட்டு அதே மாதிரி x1 எடுத்து போடலாமா? x1 y1. இப்போ இங்கே x1ங்கிறது -1, y1ங்கிறது -4, x2 y2 B C, x3 y3 5 -1, x1 y1ங்கிறது மறுபடியும் -1 -4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கும் அதே மாதிரி நான் அம்புக்குறி போட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே அம்புக்குறி போட்டோம்ல, அது எல்லாத்தையுமே பெருக்கி ஒரு சைடும், இதை தனியாக ஒரு சைடும், அதாவது கீழேருந்து மேலே அம்புக்குறி போட்டதை தனியாக ஒரு சைடும் எழுத போகிறோம். இப்போ 1/2 இன்ட்டு இப்போ மேலேருந்து இது போட்டோம் இல்லையா, இது எல்லாமே பெருக்கி எழுதலாம். பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கே C இருக்குது, ரெண்டையும் பெருக்குனா -Cன்னு வருமா? அடுத்து இங்கே B, இங்கே -1 இருக்குது, ரெண்டையும் பெருக்குனா -Bன்னு வரும். இங்கே 5, இங்கே -4, 5 20 -20ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நடுவில் மைனஸ் போடுவோம், அதுதானே ஃபார்முலா. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தா அம்புக்குறிக்கு இருக்கிறதெல்லாம் எழுதலாம். பாருங்கள், இங்கே -4, இங்கே B, அப்போ என்னென்னு வரும்? -4Bன்னு வரும். இங்கே C, இங்கே 5, அப்போது +5Cன்னு வரும். இந்த ரெண்டையும் பேருக்குன்னா -1 ஓரோன் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ +1ன்னு வரும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், 1/2 இன்ட்டு இதை உள்ளே கொண்டு போயிடலாம், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா இங்கே -C -B -20ங்கிறது இருக்குது, இதை உள்ளே கொண்டு போனால் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ +4Bன்னு வரும். இதை இங்கே பெருக்கும்போது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் வரும். -5C இங்கே பெருக்கும்போது -1ன்னு வரும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இங்கே 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இந்த C2, இங்கே -C இருக்குது, இங்கே -5C இருக்குது, அப்போ ரெண்டையுமே கூட்டி மைனஸ்ன்னு போடணுமா? இப்போ ரெண்டையும் கூட்டினா -6Cன்னு வரும். அடுத்து இங்கே +4B இருக்குது, இங்கே -B இருக்குது, அப்போ கழிச்சு பெரிய நம்பரோட குறி கழிச்சோம் அப்படின்னா 3Bன்னு வரும். பெரிய நம்பரோட குறி ப்ளஸ், அப்போ +3B. அடுத்து இங்கே -20, இங்கே -1, ரெண்டையும் கூட்டினா -21ன்னு வரும், ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு இந்த BC தானே கண்டுபிடிக்கணும், அதனால் இதெல்லாம் நான் இந்த சைட் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த
1/2ங்கிறத இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே வந்து வகுத்தல் இருக்குது இந்த 2. இது சமத்துக்கு இந்த சைட் போகும்போது பெருக்கல்ல வரும். அப்போ பெருக்கல் 2ன்னு வரும். 0 கூட எதை பெருக்குனாலும் 0 தானே. அதனால் இது இந்த சைட் போகும்போது 0 ஆயிரும். நான் வேணும்னாலும் அந்த ஸ்டெப் போட்டுறேன். இப்போ ப்ளஸில் இருக்கிறத நான் முன்னாடி எழுதிக்கிறதுனால 3b மைனஸ் 6c மைனஸ் 21 ஈக்குவல் டு இங்கே 0 பெருக்கல் அந்த 2 இங்கே வருதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 0 ஆயிரும். இப்போ என்னாகும், இப்போ பாருங்கள் 3b மைனஸ் 6c மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இந்த மாதிரி வருதா. இப்போ பாருங்கள் இது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி இருக்குது. அதனால் நான் 3ஆல் வகுத்துறேன். வகுத்த அப்படின்னா இங்கே 3க்கு 3 கேன்சல் ஆச்சுன்னா பின்னு வந்துடும். இங்கே 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 3 6ன்னு வரும். மைனஸ் 2cன்னு வரும். இதை 3ஆல் வகுத்தா 7 3 21. அப்போ மைனஸ் 7ன்னு வரும். இங்கே 0வை 3ஆல் வகுத்தாலும் 0 தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி வருது. இப்போ நான் பிசியை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த நம்பர் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்போது b மைனஸ் 2c ஈக்குவல் டு இந்த மைனஸில் இருக்கிற 7 சமத்துக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 7ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கொஸ்டினில் பாருங்கள் இன்னொரு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்களா. ஓகேவா, அந்த ஈக்குவேஷனை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 4. இந்த ஈக்குவேஷனை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசி கண்டுபிடிக்கணும். அப்போ தீர்க்கணும். எந்த முறையில் தீர்க்கலாம், குறுக்கு பெருக்கல் முறையும் இருக்குது, நீக்கல் முறையும் இருக்குது. நம்மளுக்கு நீக்கல் முறையே ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீக்கல் முறையில் நம்ம ஏதாவது ஒரு பின்னா பி இல்லைன்னா சின்னா சி ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 2bன்னு வந்துடும். இல்லைன்னா இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 2cன்னு வந்துடும். அப்போ 2c கேன்சல் பண்ணலாம். என்ன பண்ணலாம், நான் 2வது ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்குது. 2வது ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கினேன் அப்படின்னா என்ன ஆகும், இதை 2ஆல் பெருக்குனா 2 2 4 4bன்னு ஆகும். இது ப்ளஸ் சியை 2ஆல் பெருக்குனா 2cன்னு ஆகும். ஈக்குவல் டு 4 2ஆல் பெருக்குனா 8. இப்போ பாருங்கள் மைனஸ் 2c ப்ளஸ் 2c இருக்கா கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 5b ஈக்குவல் டு இதையும் கூட்டணும் அப்படின்னா 15ன்னு வரும். 5b ஈக்குவல் டு 15ன்னு வந்திருக்கு. அப்போ b ஈக்குவல் டு b வேணும்னா இது பெருக்கல்ல இருக்குது, இந்த சைட் போகும்போது 15/5ன்னு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5 3 5 15. இப்போ b ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ b 3ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து c கண்டுபிடிக்கணும்ல. c வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த bயை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடலாம். எதில் வேணால் போடலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போடுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, b மைனஸ் 2c ஈக்குவல் டு 7. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இதில் நான் b வந்து 3ன்னு போடுறேன். அப்போ 3 மைனஸ் 2c ஈக்குவல் டு 7. இப்போ இங்கே நம்மளுக்கு c தான் வேணும். அதனால் நான் சியை மட்டும் மைனஸ் 2c அப்படியே வச்சுட்டு இந்த 3 இந்த சைட் போச்சுன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைட் போகும்போது மைனஸில் போகும். இப்போ மைனஸ் 2c ஈக்குவல் டு 4ன்னு வருமா. இப்போ இங்கே மைனஸ் 2cன்னு இருக்குது, நம்மளுக்கு c மட்டும்தான் வேணும். இப்போ 4 இந்த மைனஸ் 2 இங்கே பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது அப்போ வகுத்தல வரும். மைனஸ் 2 இங்கே வகுத்தல வருது. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 2 2 4. இப்போ இந்த மைனஸ் சேர்த்துனா இங்கே மைனஸ் 2. இப்போ c ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு ஆன்சர் வருது. ஓகேவா, அவ்வளோதான். அவங்க கேட்ட பிசி கண்டுபிடிச்சிட்டோம். b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு மைனஸ் 2. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.